ஸோ செத் ரோலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் சேர்ந்துட்டாரு. இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி எதுக்காக ரோமன் ரெயின்ஸ் மற்றும் சிஎம் பாங்குக்கு துரோகம் செஞ்சுட்டு எதுக்காக அவர் செத் ரோலன்ஸை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சில தினங்களுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். சிஎம் பாங்கு கூடயும் சேரமாட்டார், ரோமன் ரெயின்ஸ் கூடயும் சேரமாட்டார், செத் ரோலன்ஸ் தான் சேரப்பாரு. ஆக்சுவலி ரெஸ்லிங்க்கு முன்னாடியே இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பாங்க் ரெண்டு பேருமே சேர்ந்து சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் ஒன்று சேரும்போது அதுக்கு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால் ஹேமன் கொடுக்கணும்னு சொன்னார். அண்ட் ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கும்போது செத் ரோலன்ஸ் ஒரு வின் பண்ணிட்டார். அதில் அப்போது சிஎம் பாங்க் இப்போ அடி விட்டு கிடக்கிறத பார்த்துட்டு பால் ஹேமன் கொஞ்சம் போயிருப்பார். அப்போது ரோமன் ரெயின்ஸ் அதை பார்த்து அடிச்சிருப்பார். இப்போது என்ன தெரியுமா, பால் ஹேமன் சிஎம் பாங்கு கிட்ட போனால் கோவம் வருது. ஆனால் பால் ஹேமனை சோலசிக்கோ அட்டாக் பண்ணும்போது இவருக்கு கோவம் வரல. ஆனால் அதே தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கும் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்லியிருப்பார். இதே தான் செத் ரோலன்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லியிருப்பார். அதாவது இவங்க ரெண்டு பேரையும் நம்பாத, ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட வருவாங்க, மற்றபடி ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு பவர் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை ப்ரூவ் பண்ண வேண்டுமா ஒரு சில வாரங்கள், கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் அவங்கள விட நான் பவர்ஃபுல்லானவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அவங்கள அடிக்கிறது, அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது, ஸோ அவங்களோட வீக்னஸ் தெரிகிறது, இது எல்லாமே காட்டி நான் அவங்களோட பெட்டர் தான், நீ ஏன் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமனை ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் கூப்பிட்டுருப்பாரு. அதை நீங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இப்போது அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. தவிர்த்து பால் ஹேமனை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்காங்க. சிஎம் பாங்குக்கு தேவை பால் ஹேமன் இல்லை, ரோமன் ரெயின்ஸை பழி வாங்கணும், அதுக்காக இந்த முடிவை எடுத்தேன். அண்ட் சிஎம் பாங் ரெஸ்லிங்ல மெயின் ஈவென்ட் ஆடணும்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணதே பால் ஹேமன். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் செத் ரோலன்ஸை தேர்ந்தெடுக்க காரணம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர சந்தம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் அதே நேரத்தில் சிஎம் பாங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சிக்கும் போது இடையில ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமனை அடிச்சிட்டாரு. ஸோ அதாவது ரோமனுக்காக எவ்வளவோ விஷயத்த பால் ஹேமன் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பால் ஹேமனை அடித்தது ஒரு தப்பான விஷயம். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி பால் ஹேமன் பார்க்க போகும்போது நான் தனிக்காட்டு ராஜா, இவங்கள விட பெட்டர் தான், நான் ஒரு பயங்கரமான ஆள் அப்படிங்கிறத செத் ரோலன்ஸ் வந்து பால் ஹேமன்ட்ட நினைச்சிட்டாரு. அதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ரெஸ்ல்மனியாவில் செத் ரோலன்ஸுக்கு ஒரு போடு, ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு போடு, நான் சிஎம் பாங்குக்கு ஒரு போடு, ரோமன் ரெயின்ஸ் போடு, நான் செத் ரோலன்ஸ் கூட போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிட்டாரு நான் ஹாலிவுட் போக போகிறேன், ரெஸ்லிங்கை விட்டு போக போகிறேன்னு. ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் 2 வருஷம் சொல்லியிருக்காரு, ஆனால் அடுத்த வருஷம் மெடிக்கல் செக்அப் இருக்கான். சரி, அப்படின்னா வாய்ஸ் மேனோட நிலைமை இப்போ செத் ரோலன்ஸ் வந்து கண்டினியூவாக ரெஸ்லிங் பண்ண போகிறாரு. அவர் வந்து ஒரு 6 வருஷம் ரெஸ்லிங் பண்ணுவார்னு வைங்களேன். 30 வயசு 40 வயசு வரை ரெஸ்லிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பார்த்தா ஒரு 5-6 வருஷம் ரெஸ்லிங் பண்ணுவார்னா அவர் கூட இருக்கிறது ஓகே. அண்ட் சிஎம் பாங்குக்கும் பால் ஹேமனுக்கும் இப்போ தேவையில்லை. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டோரி தான் WWE தேவை. இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, சிஎம் பாங்கும் பால் ஹேமனும் ஜெயிச்சிட்டாரு கொண்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போது WWEல ஒரு ஸ்டோரி தேவை, அடுத்ததாக கொண்டு போகணும். ரோமனுக்கும் சிஎம் பாங்கும் அடுத்த ஒரு ஸ்டோரி கொண்டு போகணும், செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் அடுத்த ஒரு ஸ்டோரி கொண்டு போகணும். இதில் ஒருத்தர் ஹீல் கேரக்டர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் டேன் பண்ணணும். அதை தான் பால் ஹேமன் பண்ணியிருக்காரு. பால் ஹேமன் ரெண்டு பேருக்குமே துரோகம் பண்ணிட்டு செத் ரோலன்ஸ்கிட்ட போனது தான் ஒரு ஹைலைட். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி படி எப்படி கொண்டு போயிருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, பால் ஹேமன் எதுக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட சேரணும்னா சிஎம் பாங்குக்கும் பால் ஹேமனும் சிஎம் பாங்கும் ரோமன் ரெயின்ஸும் முழுக்க பால் ஹேமனை கவனிக்கலை. பால் ஹேமனை சோலசிக்கோ அட்டாக் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது அவருக்கு சப்போர்ட்டிங்காக வரலை. ஆனால் செத் ரோலன்ஸ் வருவார் அப்படிங்கிற ஒரு இதுக்கு. அண்ட் ரெண்டு பேரை விட செத் ரோலன்ஸ் தான் பலசாலி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இப்போ செத் ரோலன்ஸ் பக்கம் போயிருக்காரு. இனி வரும் வாரங்களில் மண்டே நைட்டில் அண்ணன் பறக்க போகுது. செத் ரோலன்ஸ் பால் ஹேமன் காம்பினேஷனில் இதுக்கப்புறமா எத்தனை ரெஸ்லர்ஸ் கூட ஃபியூட் போக போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே உண்மையிலேயே ஆர்வம் அதிகரிக்குது.